தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அன்னை தெரசா நகர் பகுதியில் 12,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் பேவர் பிளாக் சாலை அமைக்கும் பணிகளை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார். மத்திய பகுதி செயலாளர் பழனிசாமி தலைமையில் மாவட்ட மாணவரணி துணைச் செயலாளர் தாஸ் அயன்ராஜ் ஏற்பாட்டில் இந்நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக கிருஷ்ணா நகர் ஹவுசிங் போர்டு குடியிருப்பு பகுதியில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட போர்வெல் மற்றும் குடிநீர் தொட்டியையும் மேற்கு ஒன்றிய செயலாளர் அழகர் சாமி தலைமையில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட இணை செயலாளர் அண்ணாமலை விக்னேஷ் மற்றும் முன்னாள் ஆவின் கூட்டுறவு சங்க தலைவர் தாமோதரன் ஏற்பாட்டில் நடந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். பின்னர் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி அவர் வாக்கு சேகரித்தார். புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் அம்பத்தூர் மேற்கு பகுதி 80வது கிழக்கு மேற்கு வட்ட கழகம் சார்பில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் தலைமையில் பகுதி கழக செயலாளர் முகுந்தன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் 300க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் திரளானோர் உடன் இருந்தனர். தென்காசி தெற்கு மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் அதிமுக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வமோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் கழக அமைப்பு செயலாளர் PG ராஜேந்திரன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KRP பிரபாகரன் ஆகியோர் முன்னிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற தேர்தலுக்காக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 1,45,46,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பணிகளை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். தென்கரை பேரூராட்சி கரடிமடையில் மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக திறந்தவெளி அரங்கம் மற்றும் பயணியர் நிழற்குடை, பூலுவப்பட்டி பேரூராட்சியில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு நடைபாதை மற்றும் அங்கன்வாடி மையத்திற்கு சுற்றுச்சுவர் அமைப்பதற்கான பணிகளை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி துவக்கி வைத்தார். மேலும் ஆலாந்துறை, மத்தவராயபுரம், இக்கரை, போலுவாம்படி, தேவராயபுரம் மற்றும் தொண்டாமுத்தூர் பேரூராட்சி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபாதையுடன் கூடிய கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகளை அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வுகளில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக இணைச் செயலாளர் செல்வதுரை, பொருளாளர் கருப்பசாமி, கழக நிர்வாகி G விஜயகுமார், தொண்டாமுத்தூர் ஒன்றிய செயலாளர் வேலுச்சாமி, நல்லரம் சுரேஷ், கருடா சுரேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். தருமபுரியில் தனியார் தொலைக்காட்சி நடத்திய விவாத மேடை நிகழ்ச்சியின் போது திமுகவினரால் தாக்கப்பட்டு காயமடைந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கழக நிர்வாகிகளை சந்தித்து கழக அமைப்பு செயலாளர் KP அன்பழகன் நலம் விசாரித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான KP அன்பழகன் 5 ஆண்டுகளாக திமுக அரசு தருமபுரி மாவட்டத்திற்கு எவ்வித நலத்திட்டத்தையும் கொண்டு வரவில்லை எனவும், விவாத நிகழ்வின் போது திமுகவினர் திட்டமிட்டு கலவரத்தில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டினார். இந்நிகழ்வின் போது மாவட்ட விவசாய பிரிவு தலைவர் TR அன்பழகன், வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் பொன்வேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் உடன் இருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் இறச்சகுளம் ஊராட்சி பாரதி தெருவில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாலம் அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான N தளவாய் சுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பாலம் அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி தாலுகா அலுவலகம் முன்பு அதிமுக அனைத்துலக MGR மன்றம் சார்பில் திருச்சுழி சட்டமன்ற பொதுமக்களின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் அனைத்துலக MGR மன்ற மாநில செயலாளருமான பொன்னையன் கலந்து கொண்டு பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற கோரி திமுக அரசுக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் இப்போராட்டத்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக அனைத்துலக MGR மன்ற மாநில இணை செயலாளருமான KK சிவசாமி ஏற்பாடு செய்திருந்த நிலையில் கழக நிர்வாகிகள் மற்றும் தோழமை கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த சித்தேரியில் சாலை சேதமடைந்துள்ளதாக அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவியிடம் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் புகாரை தொடர்ந்து ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி நேரில் சென்று சேதமடைந்த சாலையை ஆய்வு செய்தார். பின்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பொதுமக்களின் தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். அதேபோல் இப்பகுதியில் நியாய விலை கடையை திறக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.
புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவையொட்டி காரைக்கால் அருகே காரை கோவில்பத்து பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கிளை கழக செயலாளர் ஆரோக்கியதாஸ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட கழக செயலாளர் MV ஓமலிங்கம் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர்.